தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ். சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நிகழப்போகுது அப்படின்றத மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம கூட இன்னைக்கு பகிர்ந்திருக்கிறதுக்கு ஏஎல்பி வல்லுநர்கள் இணைஞ்சிருக்காங்க. அதில் முதலாவதாக அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட முறையை உருவாக்கிய முனைவர் பொதுவுடை மூர்த்தி இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ஐயா. அடுத்ததாக ஸ்ரீ குரு டாக்டர் சத்யநாராயணன் அவர்கள். வணக்கம் ஐயா. அடுத்ததாக ஸ்ரீ குரு டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். அவர்களை தொடர்ந்து ஸ்ரீ குரு சாந்தகுமார் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த 2026 ராசி பலன்கள் பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ முதலாவதா நீங்க ஸ்லோகத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சார். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக இந்த வருடத்திற்கான வெண்பாவை சாந்தி தேவி அவர்கள் இப்ப சொல்லவிருக்காங்க. இந்த வருடம் இடைக்கால சித்தர் ஒவ்வொரு தமிழ் வருடங்களுக்குமே ஒவ்வொரு வெண்பா அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு. அதன்படி தான் அந்த வருடங்கள் பலன்கள் இயங்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அதன்படி அந்த வெண்பாவில் இடைக்கால சித்தர் இந்த பராபவ வருஷத்திற்கு என்ன கொடுத்துருக்காருன்னா, மிக்க பராபவத்தின் மேதினியில் பின் வளையாம் தக்க பசு கடல் அழைக்குமே இக்கு பழிக்காது நால்வகை பல்லுயிர்க்கு இன்பம் கழிக்காதெனவே கருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இந்த வருடத்தில் பின்மழை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும், நிறைய பயிர்கள் செழிக்கும், பால் வளங்கள் விருத்தியாகும், பசுக்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட எல்லா உயிர்களும் இன்பமாகவே இருக்கும், நோய் நொடிகளின்றி இன்பமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்தமான ஒரு செய்தியை நமக்கு இடைக்காடர் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். சிறப்பு சிறப்பு. இந்த 2026க்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதோட பொது பலன்கள் பத்தி இப்ப பார்த்துடலாம் சார். சொல்லுங்க. முக்கியமாக தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொன்னாவே நம்ம பஞ்சாங்கத்திலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லலாம். இந்த பஞ்சாங்கத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்ற பற்றி நம்ம நேயர்களுக்கு நம்ம சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் பொது பலன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போவோம். முதல்ல பார்த்திங்கன்னா, இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்ற ஒரு விஷயம் 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:32க்கு பார்த்திங்கன்னா இந்த புத்தாண்டு அப்படின்ற ஒரு விஷயம் பிறக்குதுன்னு சொல்லலாம். அதில் நம்ம முக்கியமாக 9:25:01 அப்படின்ற ஒரு டைமிங்கில் அந்த டைம் எக்ஸாக்டாக அந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்ற ஒரு விஷயம் பிறக்குதுன்னு சொல்லலாம். ராஜா யாராக வருகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா குருன்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு புத்தாண்டுக்கும் ராஜா யார், மந்திரி யார், சேனாதிபதி யார், இதை வைத்து தான் அந்த வருஷத்தினுடைய கம்ப்ளீட்டான பலன்கள் எல்லாமே அதை வைத்து தான் வரும்னு சொல்லுவோம். நம்ம ராஜா குரு பகவானேகவே வருவதனால் சுபிட்சங்கள் பெருகக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு நிகழ்வுகள் இருக்கும். மழை நல்லா பொழியும், பயிர்கள் நல்லா விளையும் அப்படின்னு சொல்லலாம். அதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, யாராவது மத்தியஸ்தம் பண்ண வராங்க நம்ம லைஃப்பில் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது ஒரு குருவை நம்ம தேடி போனோம் அப்படின்னா குரு வார்த்தை கேட்டு நடப்பது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதுதான் ராஜாவினுடைய இந்த வருஷத்தினுடைய ராஜாவினுடைய பலனாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்ற மாதிரி நிகழ்வுகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது நிறைய பேருக்கு வெகு காலம் குழந்தை பிறக்காதவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறப்பதற்குண்டான தன்மை இருக்கும். நிறைய பேருக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய தன்மை இருக்கும். நிறைய பேர் எனக்கு குலதெய்வம் தெரியலன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எல்லாமே குலதெய்வம் அனுகிரகம் வருவதற்குண்டான தன்மை அப்படின்னு ஒரு நிகழ்வெல்லாம் வருவதற்குண்டான தன்மை இருக்குமான்னா இருக்குன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு வீடு, வண்டி, வாகனம், சொத்து சுகம்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஏக்கம் இருக்கும் நிறைய பேருக்கு. இந்த டைமில் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வருவதற்கு உண்டான தன்மை இருக்குமான்னா இருக்கும்னு சொல்லலாம். பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய பணம் வருவதற்கு உண்டான தன்மை, ஏன்னா குரு பகவானே வர்றதுனால, ராஜாவாக வர்றதுனால அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்குமானா இருக்குன்னு சொல்லலாம். மந்திரி செவ்வாய் பகவானாக வருகிறார். மந்திரி செவ்வாய் பகவானாக வருவதனால பார்த்திங்கன்னா அங்கங்கே இப்போ ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம, அங்கங்கே நிறைய போராட்டங்கள் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய் சனி இணைவு பார்த்திங்கன்னா மீனராசியில் இருக்கக்கூடிய தன்மை, நிறைய போர்கள் அங்கங்கே நடக்கக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குது. சில இடத்துல பார்த்திங்கன்னா தீ விபத்துகள் நடக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த தீ விபத்துன்னு வரும்போது நம்ம சில இடத்துல ஆக்ரோஷமாக சில விஷயங்கள் பண்ணுவோம். அதனால் நிறைய கரடு முரடான ஒரு நிகழ்வுகள் நடக்கக்கூடிய தன்மை,
அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள்லாம் இருக்கக்கூடிய நிலைப்பாடு இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தது வந்து சேனாதிபதி சந்திர பகவானாக வரக்கூடிய தன்மை இருக்குது. சேனாதிபதி சந்திர பகவானாக வரக்கூடிய தன்மை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெண்கள் சம்பந்தப்பட்ட டிசிஷன் வந்து மேஜராக இருக்கும்னு சொல்லலாம். எல்லார் வீட்லேயும் வந்து பெண்கள் சம்மந்தப்பட்ட டிசிஷன் இந்த காலகட்டத்தில் மேஜராக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லலாம். அதனால் வீட்டில் யாராவது தாய்மார்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் அவங்க பேச்சு கேட்டு நடப்பது சிறப்புன்னு சொல்லலாம். அதேமாதிரி வீட்டில் வந்து மனைவியினுடைய பேச்சு கேட்டது சிறப்புன்னு சொல்லலாம். பெண்கள் சம்பந்தப்பட்ட ராஜாங்கத்திலே வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆளுமை அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம். உங்களுக்கு அர்காதிபதி சந்திர பகவானாக வருகிறார் அப்படின்னு சொல்லலாம். அர்காதிபதி சந்திர பகவான் அப்படின்னு சொல்லும்போது விலைவாசி ஏற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா, விலைவாசி வந்து சந்திர பகவானாக வர்றதுனால அது வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். விலைவாசி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக ஆகாத ஒரு தன்மை, மிடிலாகவே இருக்கக்கூடிய தன்மை, ரொம்ப ஏற்றம் இறக்கம் இல்லாத ஒரு மிடிலாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உண்டான தன்மை தான் இருக்கே தவிர திடீர்னு விலைவாசி ஏற்றம் அப்படின்ற ஒரு நிகழ்வு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்வு இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக மேகாதிபதி சந்திர பகவானாக வருகிறார். இப்போ மேகம் அப்படின்னா மழை நல்லா பெழிஞ்சால் தான் நாட்டில் வந்து விளைச்சல் நல்லா இருக்கும்னு நம்ம சொல்லுவோம் நம்ம. அதனால் மேகாதிபதியே சந்திர பகவானாக, சந்திரன்னா தண்ணீர்னு சொல்லுவோம் நம்ம. அப்போது மேகாதிபதி சந்திர பகவானாக வர்றதுனால இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை பொழிவதற்குண்டான தன்மை அப்படின்ற மாதிரி நிகழ்வு இருக்குது. அந்த மழை வந்து எப்போ பொழியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வருஷத்தினுடைய பிற்பாதியில் மழை பொழியும் அப்படின்ற மாதிரி நிகழ்வு இருக்குது. ஐப்பசி மாதத்துக்கு அப்புறமாவே மழை, எப்போவுமே ஐப்பசி மாதத்துக்கு அப்புறம் மழை பொழியும்ன்றது ஒரு விஷயம் இருக்குது. அதான் இந்த வருஷத்தினுடைய பலனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை அப்படின்ற ஒரு விஷயமே வந்து வருஷத்தினுடைய பிற்பாதியில் மழை அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்ற மாதிரி நிகழ்வு இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பயிர்கள் நல்லா செழிப்பாக இருக்குமா அப்படின்னு இருக்குன்னா, பயிர்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற சஸ்யாதிபதி குரு பகவானே வருவார். அப்போ நிலக்கடலை அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை, தானியங்கள் அதிகமாக விளைச்சல் இருக்கக்கூடிய தன்மை. ஏன்னா குரு பகவானே வந்து காலபுருஷ லக்னத்துக்கு 4ஆம் இடமான கடகராசியில் பயிற்சி ஆகிறார். அப்போ விளைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை, அரிசி நல்லா விளையக்கூடிய தன்மை, எல்லா பயிர்களும் செழித்து ஓங்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்குன்னு சொல்லலாம். இந்த விளைச்சல் அப்படின்ற ஒரு நிகழ்வு நல்லாவே இருக்குது அப்படின்ற மாதிரி அமைப்பை வருதுன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரசாதிபதி சனி பகவான். ரசம் அப்படின்னு சொன்னாவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதாவது இனிப்பு, புளிப்பு, காரம், உப்பு, துவர்ப்புன்னு சொல்லக்கூடிய இந்த ரசாதிபதினு சொல்லப்படுகிற அந்த சுவை அதிபதி சனி பகவானாக வருது. கருப்பு சம்பந்தப்பட்ட தானியம் எது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக வந்து எள்ளு. ஓகேங்களா, எள்ளு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை. அதே மாதிரி வந்து கருப்பு உளுந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, உளுந்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை, அதிகமாக விளைச்சலாக கொடுத்து உண்டான தன்மை, இதெல்லாமே நல்லாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி அமைப்பு வருதுன்னு சொல்லலாம். அப்போ உழைப்பாளிகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை, நிறைய பேர் உழைப்பாங்க, அதுதான் முக்கியமான விஷயம். அதே மாதிரி புளிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஏன்னா இந்த புளி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சாப்பாட்டுக்கு புளின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. புளியினுடைய விளைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை, அந்த புளியினுடைய விலை கம்மியாகக்கூடிய தன்மை, இதெல்லாமே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி நிரசாதிபதினு சொல்லப்படுகின்ற ரத்தினங்கள்னு சொல்லுவோம். நிரசாதிபதினா ரத்தினங்கள். அப்போது அந்த ரத்தினம்னு சொல்லும்போது அதுக்கு அதிபதி யார் வருவார்னு பார்த்திங்கன்னா குரு பகவானாக வருகிறார். அப்போ நிரசாதிபதி குரு பகவான்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது குரு பகவான்னு சொல்லாவே தங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வரும். அப்போ தங்கம், வெள்ளி, ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய வாங்கக்கூடிய தன்மை. இது எதுக்காக வாங்குவாங்கன்னா, குரு பகவான்னு வரதுனால சுபத்தன்மை, அதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிகழ்வுகள் நடக்கும். அதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்திங்கன்னா தங்கம் அதிகமாக வாங்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்ற ஒரு நிகழ்வு பை டிஃபால்ட்டாகவே இருக்குது. சார் என்ன சார் விலை ஏறிட்டே இருக்குது, விலை ஏறினா கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய மக்கள் வந்து தங்கம் வாங்கக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு நிகழ்வு நிறையவே இருக்குது அப்படின்ற மாதிரி பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தானியாதிபதி அப்படின்னு சொல்லப்படுகிற புத பகவானாக வருகிறார் அப்படின்னு சொல்லலாம். தானியாதிபதி புத பகவான்னு சொல்லும்போது நல்ல விளைச்சல் வருதுன்னு சொல்லியிருக்கோம். நம்ம விளைச்சலும் நல்லா வருது, தானியங்கள் அதிகமாக வரக்கூடிய தன்மைன்னு, பச்சை பயிர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அப்படின்ற மாதிரி நிகழ்வு இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி முக்கியமாக நம்ம வந்து இந்த ஆனி மாதம் வரும்போது
நிறைய மேகக்கூட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதனால் மழைகள் வந்து கலைந்து போவதற்கு உண்டான தன்மை அந்த மாதத்தில் நடக்குமானா நடக்கும் அப்படின்ற மாதிரி நிகழ்வுகள் இருக்குது. அப்போது 50% அந்த பக்கம் சொல்லலாம், 50% இந்த பக்கம் சொல்லலாம். அப்போ இரட்டைத்தன்மை அப்படின்ற ஒரு நிகழ்வு அந்த காலகட்டத்தில் இருக்குது. அதனால் நிறைய மழை வந்து பார்த்திங்கன்னா கடலில் பொழிவதற்கு உண்டான தன்மைகளும் பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நிகழ்வுகள் இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த கோபாலன்னு சொல்லுவோம், பசுநாயகன் கோபாலன். பசுநாயகன்னு சொல்லும்போது நம்ம ஏன் பசுநாயகன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பால் வளம் பெருகணும் அப்படின்ற மாதிரி திரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பெருகணும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம். அப்போ பால் வளம் நிறைய பெருகணும் அப்படின்னு சொல்லும்போது விளைச்சல் நல்லா இருக்கணும் அப்படின்ற விஷயமும் அதில் மூடு பணியாக வரக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஜேஷ்ட மாதத்தினுடைய, அதாவது முக்கியமாக ஆணி மாதத்தினுடைய பிரதமை திதியில் வந்து வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை வருது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உழைப்பாளிகள் நிறைய உழைப்பாங்க. திருடர்கள் பயம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. இந்த புரோக்கரேஜ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுடைய தன்மைகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி பஞ்சமி திதியில் வந்து ஆடி மாதத்தினுடைய பஞ்சமி திதியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய நிகழ்வுகளை வந்து என்ன சொல்லணும்னா, நிறைய பேர் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து கள்ளச்சாராயம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மையும் பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நிகழ்வுகள் இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆடி மாதத்தினுடைய மாதம் தசமி, நவமியும் தசமியும் சேர்ந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து இந்த காலகட்டத்தில் புதன்கிழமை வருவதனால், புதன்கிழமை வர்றதுனால இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கல்வியாளர்கள் பெருகக்கூடிய தன்மை, கல்விவான்கள் பெருகக்கூடிய தன்மை, அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெருகக்கூடிய தன்மை, நிறைய மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய நிகழ்வுகள் இருக்கா அப்படின்னா இருக்குன்னு பஞ்சாங்கத்தில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அமாவாசை, அதாவது தை அமாவாசைக்கு உண்டான பலன்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் வந்து பயிர் செழிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கிறது. அதே மாதிரி எல்லாமே சுபமாக, ஏன்னா ஸ்டார்ட் பண்ணுறதே குரு பகவான் ஸ்டார்ட் பண்ணுறதுனால எல்லா வளமும் செழிப்பாக இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குதுன்னு சொல்லலாம். இது முக்கியமாக இந்த வருஷத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பராபவ வருஷம் அப்படின்னு சொல்லுவோம். முனைவர் பொதுவுடைமூர்த்தி ஐயா கிட்ட இருந்து இந்த வருடத்துக்கான பொது பலன்கள் என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க சார். பராபவ வருடத்தில் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இந்த 2026 தமிழ் புத்தாண்டு அப்படிங்கும்போது ஒரு இந்த ராஜாவாக இருக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா குரு பகவான். எல்லாரும் வந்து ஒரு கிரகம் வந்து அப்படின்னா சூரியனா சந்திரனா செவ்வாயா புதனா இப்படி வரும்போது இந்த வருஷத்தோட அந்த ராஜா யார் அப்படின்னா யார்? குரு பகவான். ஏன்னா இந்த குரு பகவான் வர்றது பொதுவாக பார்த்தா நல்லதானா நல்லது. ஆனால் இங்கே தலைவர் யாராக இருக்கணும்னா ஒரு வீட்டில் எப்படி ஒரு நிர்வாகம் அப்படின்னு வரும்போது அந்த சூரியனோட தன்மைக்கும் இந்த குருவோட தன்மைக்கும் ஒரு நிலை எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவு எடுப்பார். தலைவர்னா டக்குன்னு முடிவு எடுக்கணும். அப்போ 2026 யாரெல்லாம் எதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா உலக நாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க, யார் பேசணும் யார் பேசக்கூடாது, யார் முடிவெடுக்கணும் யார் முடிவெடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு குழப்பமான. எப்பயுமே இந்த குரு என்ன பண்ணுவார், ஒரு தெளிவையும் ஒரு அறிவையும் ஒரு அனுபவத்தையும் கொடுக்கணும்னு என்ன பண்ணுவார், ஒரு முடிவே எடுக்க விடாமல் உங்களுக்கு குழப்பத்தினை கொண்டு பண்ணுவார். இந்த 2026 இந்த குருவாக வரும்போது என்ன பண்ணுவார், அப்பா குருவா அப்படின்னா கையெடுத்து கும்பிடுவாங்க. ஆனால் ஒரு ஆர்டர் போடுவாரா என்ன பண்ணுவார், இப்போ அந்த பார்த்து செய்யுங்களேன் அப்படின்னு. அதாவது இந்த குருவோட தன்மை எப்படி இருக்கும் ஒரு விஷயத்தை. ஏன்னா இந்த வருஷத்தில் முதன்மையாக யார் முதன்மையாக வர்றாது அப்படின்னா அவர் தான் முடிவு எடுக்கணும். அவர் நீங்கள் தான் ராஜா. எப்படி எடுக்கணும், இதை செய்ய அப்படிங்கிறதுக்கும் இதை செய்ய முடியுமா முடியாது அப்படிங்கிறதுக்கும் இதை பார்த்து செய்யுங்க அப்படின்னா எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா என்ன, அப்படியே ஒரு பேச்சுன்னா அப்படி கணியர்னு இருக்கணும். அப்படின்னா அது வார்த்தையே வராது. என்னடா சொல்கிற, என்னையா சொல்கிற, அது வந்து குருவோட தன்மை. அந்த அனுபவம் அப்படி தான் இருக்கும். அறிவு என்ன பண்ணும், ஆர்டர் போடும். ஆனால் அனுபவம் என்ன பண்ணும், அதை புரிய வைக்கிறதுக்கு உணர வைக்கிறதுக்கு உண்மையிலே சந்தோஷம் தான். ஆனால் 2026 இது ஒரு பலம் பொருந்திய ஒரு ஆளுமை மிக்க ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் வரும்போது என்ன பண்ணும், சில முடிவுகளில் சரியாக தப்பான்னு எடுத்துகிட்டு போ. ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டில் ஒரு அப்பா முடிவு எடுக்கிறதும் ஒரு அம்மா முடிவு எடுக்கிறதும் ஒரு குழந்தை முடிவு எடுக்கிறதும் வித்தியாசம் இருக்கா? குழந்தை போயிட்டு அப்பா இதெல்லாம் நீங்கள் செய்யாதப்பா, அம்மா இதெல்லாம் செய்யாதம்மா அப்படின்னா எப்படி இருக்கும்? 2026 இவ்வளோதான் விஷயம். நீ வந்து முழுங்காக அப்பாவும் இங்கே முடிவெடுக்க முடியலை, அம்மாவும் முடிவெடுக்க முடியலை. இப்போ யார் முடிவெடுக்க போகிறா? இந்த குருங்கிறது என்ன, ஒரு குழந்தை முடிவெடுக்கிற மாதிரி எப்படி இருக்கும்? அம்மா பார்த்தும்மா, அப்பா பார்த்து இது என்னென்னா இந்த ஒரு ராஜாவாக இருக்கும்போது அந்த ஒரு தன்மை இருக்கணுமான்னா
முடிவு எடுத்தாலும் அது ஒரு குழப்பமான ஒரு நிகழ்வில் தான் இந்த 2026 பராபவ வருடம் வந்து ஒரு முடிவு எடுக்குது. அதுக்கும் பிறகு இப்போ நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், நான் வந்து குருவாக இருந்து ஒரு முடிவு எடுத்துட்டேன் 2026. இப்போ நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்க? இப்போ மந்திரி யார் அப்படி இருக்கா, யார் இருக்கா, செவ்வாயாக இருக்கும்போது இந்த குரு சொல்லி கேட்கவே கேட்காது. அப்போ என்ன பண்ணும், எனக்கும் உங்களுக்கு முரணாக தான் இருக்கும். இப்போ நான் ஒரு முடிவு எடுத்து சட்டத்திட்டங்கள்லாம் தீட்டியாச்சு, 2026 இப்படி தான் இருக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் தீட்டியாச்சு, உங்கள்கிட்ட கொண்டு போய் ஆர்டரை பாஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆர்டரை பாஸ் பண்ணணும்ல, இதை செய்யணும் செய்ய மாட்டேங்கிறீங்கள, பார்ப்போம் செய்யலாம் அப்படின்னு திருப்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதுக்கு மேலே இன்னொருத்தர் இருக்கிறார், அவர் யார்? மந்திரிக்கு அடுத்தது சேனாதிபதி சந்திரனா வர்றாரு. அவர் என்ன பண்ணுறாரு? இந்த 2 பேர் சொன்னாலும் அவர் என்ன பண்ண, நான் முடிவு எடுக்கிறத நான் தான் செய்யறது கரெக்டும்பார். இப்போ இந்த 3 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இணக்கமாக செயல்படுற மாதிரி ஒரே பஸ்ஸில் பயணிக்கக்கூடிய 3 பேரும், ஆனால் இந்த பராபவ வருஷம் இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு குழப்பமான நிலையில் தான் ஆரம்பிக்குது. இது தயவு செய்து என்னன்னா மக்களோட முடிவுகள் வந்து ரொம்ப கவனமாக எடுக்க வேணும். இது பொதுவாகவே என்னென்னா இந்த 2026 பராபவ வருஷம் நல்லா சுபிட்சமான ஆண்டாக வரணும் அப்படின்னு நான் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்கிறேன், ஆசீர்வாதம் பண்ணுறேன். ஆனாலும் என்ன பண்ணோம், ஒரு குழப்பமான ஒரு மனநிலையை ஏற்படுத்தும். நான் ஒரு முடிவெடுத்து நீங்கள் ஒரு பொருந்தலை, நீங்கள் ஒரு முடிவெடுத்து இந்த அம்மா ஒன்று பொருந்தலைன்னா எப்படி போகும்? ஒரு ஸ்டேரிங்கை 3 பேர் பிடிச்சிருந்தா 3 பேரும் ஸ்டேரிங் பிடிச்சா எப்படி நல்லா இருக்குமான்னா 3 பேருமே சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் லெஃப்ட்டு திருப்புங்க, நீங்கள் ரைட்டு திருப்புங்க அப்படின்ட்டு ஒன்றும் தமிழ் புத்தாண்டை பொறுத்தளவுக்கு ஒரு குழப்பமான மனநிலை இருக்குது. பொதுவாகவே இந்த வருஷம் ஏதாச்சும் ஒரு காவல் தெய்வங்கள், நீங்கள் பொதுவாக இந்த 2026 14 நாள் 2026 காலையில் 9:30 மணி அதன் பிறகு வரக்கூடிய காலகட்டங்களுக்கு ஏதாச்சும் ஒரு காவல் தெய்வங்களில் போய் அழகாக ஐயா, ஏன்னா நீங்கள் சித்திரை 1 அப்படி நீங்கள் கும்பிட்ற அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மற்ற நாள் சாமி கும்பிடுங்க. நீங்கள் மற்ற எந்த கிழமையில், எந்த திதியில், எந்த நாளில், எந்த நட்சத்திரத்தில், எந்த யோகத்தில், எந்த கரணத்தில் வேணாலும் சாமி கும்பிடுங்க. நீங்கள் வருஷத்தில் ஒரே ஒரு நாள் சித்திரை 1 நீங்கள் காவல் தெய்வம் உங்களுக்கு குலதெய்வமாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு குலதெய்வமே இல்லைங்க, நான் ஏதோ ஒரு காவல் தெய்வம், நீங்கள் ஒரு ஐயனார் கும்பிடுங்க, நீங்கள் ஒரு முனீஸ்வரனை கும்பிடுங்க, இல்லை உங்களுக்கு வேண்டிய ஏதாச்சும் ஒரு காவல் தெய்வமான வீரனை கும்பிடுங்க, மதுரை வீரனை கும்பிடுங்க, சடச்சி கும்பிடுங்க, பெரியாச்சியை கும்பிடுங்க, நீங்கள் இல்லை கன்னி தெய்வங்களை கும்பிடுங்க, என்ன கன்னியம்மனை கும்பிடுங்க, பொன்னியம்மனை கும்பிடுங்க. நீங்கள் எங்கே ஏதோ ஒரு காவல் தெய்வம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும், அந்த கோவிலுக்கு ஒரே ஒரு வருஷம் நீங்கள் வருஷத்தில் எல்லா நாளும் போக வேண்டாம், சித்திரை 1 மட்டும் நீங்கள் அன்னைக்கு மட்டும் கோவிலில் போய் சாமி கும்பிட்டு உங்கள் பெற்றோர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு உங்கள் பெற்றோர்களுக்கு வணங்கிக்கிட்டு உங்களோட பெற்றோரோட ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த 2026 பராபவ வருஷம் உண்மையிலே நல்லது ஒரு சந்தோஷமான ஆண்டாக வரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக அது நடக்கும். கண்டிப்பாக பொதுவான பலனை பொறுத்தளவுக்கு ஒரு சமூக சூழ்நிலைகள் வந்து பொருத்தம் இல்லை இந்த வருஷத்தில். ஒரு முடிவெடுக்கும்போது கவனமாக முடிவெடுங்க. ஏன்னா 12 ராசிகளையும் பார்க்க போகிறோம். இன்னும் 12 ராசிக்குள்ளே தான் நீங்கள் எல்லாருமே இருக்கிறீங்க. அதில் நான் பொது பலனாக நாங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறேன். நன்றி. சாந்தி தேவி அவர்கள், நீங்கள் சொல்லுங்கள், இந்த வருடத்தோட பொது பலன்கள் எப்படி இருக்கும்? பொதுவாக குரு ராஜாவாக வர்றதுனால தங்கப்புழக்கம், சார் சொன்ன மாதிரி தங்கப்புழக்கம் அதிகமாகும். அதே மாதிரி அறம் பணி அப்படிங்கிறது, ஆன்மீக திருப்பணிகள் அப்படிங்கிறதும் இந்த காலகட்டங்கள் நிறைய இருக்கும். மக்கள் ஆன்மீக இடங்களுக்கு நிறைய செல்லக்கூடிய வாய்ப்புகள், எதை தின்னா பித்தம் தெளியும்னா கோயிலுக்கு போங்க அப்படிங்கிறதான் அங்கே ஃபைனல் முடிவில் வந்து நிற்கும். அப்போ அந்த பூஜைகள், ஆன்மீக காரியங்கள், கோவில் திருப்பணிகள், கும்பாபிஷேக நிகழ்வுகள், இதுக்கான ஒரு கட்டமைப்பு அப்படிங்கிறது இன்னும் நிறையவே இருக்கும். அதை தேடி தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. திக்கற்றவர்களுக்கு தெய்வம் துணை அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில் மக்கள் போய் நிற்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஆன்மீகமாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது. மற்றபடி அந்த முடிவு வந்து நிலையில்லாத ஒரு முடிவாகவும் தெளிவில்லாத ஒரு சூழ்நிலையாகவும், ஏன்னா சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைய வர்றதுனால அதனுடைய கட்டமைப்பும் கொஞ்சம் சிறப்பு இல்லாமல் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சார், நீங்கள் சொல்லுங்கள், இந்த வருடத்திற்கான தமிழ் புத்தாண்டுக்கான பொது பலன்கள் பற்றி பார்த்துடலாம். சொல்லுங்கள் சார். இந்த ஆண்டு குருவனுடைய ஆண்டு, ராஜாவாக வர்றாரு. ராஜா வந்து கடகத்துக்குள்ளார வர்றது ஒரு விசேஷம். அதனால் குருவனுடைய பலம் ரொம்ப பெருசாகும். ஆன்மீக பேச்சுகளுக்கும் ஒழுக்கத்துக்கும் ஒரு மரியாதை உருவாகக்கூடிய காலகட்டம். இப்போது பெரியவங்க சொல்கிறதும் அனுபவஸ்தர்கள் சொல்கிறத கேட்க வேண்டிய கட்டாயம் எல்லாருக்கும் உருவாகுது. இது கேட்டு நடந்துக்கிட்டால் நல்லது. பட் அது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக எடுப்பாங்களான்னா அது எடுத்துக்காத காலகட்டம் தான் இருக்குது. இப்போ ஒரு ஏன் குழப்பம்னு சொல்கிறோன்னா அவங்க பேச்சு கேட்டால் தான் இந்த ஆண்டு சிறப்பாக வரும். இப்போது வீட்டில் இருக்க பெரியவங்களை, அனுபவசாலிகளுடைய பேச்சுகளுக்கு மதிப்பு கொடுத்து நடங்க. குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த 2026 பராபவ வருஷ தமிழ் புத்தாண்டுக்காக மிக துல்லியமாகவும் தெளிவாகவும் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி ஐயா. அனைவருக்கும் இனிய பராபவ தமிழ் புத்தாண்டு வருட நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய பராபவ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய
தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். பராபவ வருஷம் இந்த வருஷம் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.